இன்றைய இயேசுவில் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி உறவுகளே, ஆண்டவரின் ஆசீர் உங்களோடு இருப்பதாக. என் அன்பார்ந்த இறை உறவுகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் மக்களுக்கு உணவளித்ததை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த மத்தேயு நற்செய்தியில் இந்த நிகழ்வு வெறும் பசியை தீர்த்த ஒரு புதுமை அல்ல, அது எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாலை நிலங்கள் இருக்கலாம். அது அறியாமையாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், அல்லது வேறு பிரச்சனைகள் போன்ற பாலை நிலங்களாக இருக்கலாம். அந்த பாலை நிலங்களை எவ்வாறு ஆண்டவர் ஆசீர் நிறைந்த நிலமாக மாற்றுகின்றார் என்பதை இந்த நற்செய்தி எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. நேற்றைய தினத்தில் நாங்கள் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், திருமுழுக்கு யோவான் இறக்கிறார், அவரை கொல்றாங்க. அந்த சோகத்தில் ஆண்டவர் தனிமையான இடத்திற்கு போறார். இயேசு போறத பார்த்த மக்களும் அவர் போறதுக்கு முதலே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவர் கவலையில் இருக்கிறார் என்றாலும் மக்களின் தேவைதான் முதன்மையாக இருக்குது என்றதை உணர்ந்து அவர் மக்களுக்காக போதிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்டா, சீடர்கள் வர்றாங்க, வந்து இயேசுவே பின்னேறமாச்சுது, லேட் ஆயிட்டுது, அவங்கள அனுப்பி விடுவோம், ஏனெண்டா இங்கே இருந்தால் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க இயலாது, நாங்கள் அனுப்பி விடுவோம் என்று சொல்கிறார். ஆனால் இயேசு சொல்கிறார், உணவளியுங்கள், அனுப்பிவிடுங்கள், உணவளியுங்கள். எங்களை போல, எங்கள் ஒவ்வொருவரை போல சீடர்கள் வந்து சொல்லினோம், அனுப்பிவிடுங்கள். இயேசு சொல்கிறார், இல்லை, உணவளியுங்கள். இதில் நாங்கள் பார்க்கலாம் இயேசு எவ்வாறு எங்கள் துன்ப வேளையில் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பார்க்கிறார். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் 3 விஷயங்களை பார்க்கலாம். 3 விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எங்களோட வாழ்க்கைக்கு. முதலாவது, ஆண்டவர் தனக்கு கிடைச்ச அந்த சின்ன 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து நன்றி கூறினார், ஆசி வழங்கினார். எங்களுக்கும் எங்களோட வாழ்க்கையில் பலவிதமான நன்மைத்தனங்கள், ஆசீர்வாதங்கள் இருக்கும். நாங்கள் அதற்காக நன்றி சொல்லணும். சின்ன சின்ன நன்றிகளை நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லணும். எங்களோட அம்மா அப்பாவுக்காக, நல்ல சமூகத்துக்காக, நண்பர்களுக்காக, கல்விக்காக என்று எப்பொழுதுமே நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்கலாம். இரண்டாவது, பிட்டு வழங்குதல். இயேசு ஆசி கூறி அதுக்கு பிறகு பிட்டு வழங்கினார். அவர் இருந்த கொஞ்சத்தை தான் பிட்டார். ஒரே ஒரு அப்பம் இருந்தால் அது எனக்கு மட்டும்தான் போதுமா இருக்கும். எப்போ நாங்கள் அதை உடைக்கின்றோமோ அதை 2 பேருக்கு கொடுக்கலாம், 4 உடைச்சா 4 பேருக்கு கொடுக்கலாம். எப்பொழுதும் எங்களோட வாழ்க்கையில் பகிர்வு என்பது முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது. பகிர்வு என்றவுடனே அது காசு, பணமோ, உணவோ ஒன்று இல்லை. எங்களோட திறமைகள், எங்களோட சின்ன சிரிப்பு, எங்களோட சிரிப்போ, எங்களோட வார்த்தையோ மற்றாக்களை உயர்த்தும். அப்போ எங்கள்கிட்ட என்ன எல்லாம் இருக்குதோ அதை பகிர்கின்ற ஒரு மனிதனாக இருக்க இன்றைய நாளில் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது பண்பு, கையளித்தல், கையளித்து பகிர்தல். பார்க்கலாம், பகிர்றாங்க, எல்லாருக்கும் பகிரும் போது 12 கூட நிறைய மிகுதியாக இருக்கின்றது. எப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களை இருக்கிறத கொடுக்க முயற்சி செய்கிறோமோ அப்போ அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஆகவே இந்த நாளில் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற நேரங்களை, எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை நாங்கள் பகிர்வோம். என்னட்ட இந்த சின்ன சின்ன திறமை தான் இருக்குது, கொஞ்சம் காசு தான் இருக்குது அப்படின்ட்டு இல்லாமல் எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கையளிப்போம். அவர் எங்களுக்கு மிகுதியாக தருவார். எங்கள் பாலை நிலங்களை விளைச்சல் நிறைந்த நிலங்களாக, எங்கள் உள்ளங்களாக அவர் மாற்றுவார் என்பதை நம்பி இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த செய்தியை வாழ்பவர்களாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.